இப்போ குவில்லிங் பேப்பரில் எப்படி ஒரு ஐஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு பிளாக் ஸ்ட்ரிப் எடுத்துக்கோங்க, அப்புறம் ஒயிட் ஸ்ட்ரிப் வந்து 2 எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒயிட் வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்கணும், அதுக்காக. இப்போ செய்கிறது பார்க்கலாம். இதுதான் குவில்லிங் டூலு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு லைன் மாதிரி இருக்கும் பாருங்கள். அந்த லைனுக்குள்ளே வந்து இந்த பேப்பரை உள்ளே போட்டுக்கோங்க. போட்டுட்டு வளைச்சி பிடிச்சிட்டு அப்படியே சுற்றுங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி இந்த பேப்பர் எண்டு முடிய வரைக்கும் சுற்றிட்டு பார்க்கலாம். இது வரைக்கும் பாருங்கள் பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட்டில் வரும்போது ஸ்டாப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒயிட் கலரை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒயிட் கலர் ஸ்ட்ரிப்பில் வந்து கம் போட்டிருக்கேன். கம் போட்டு இந்த பிளாக் ஸ்ட்ரிப்பில் இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு இப்போ திருப்பியும் நம்ம கூலிங் பண்ண ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் ட்ரை ஆக விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி கூலிங் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் வந்து பிளாக்ல ரவுண்டாக வந்துகிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், ஒயிட்டோட ஐஸ் வந்து பிளாக் மேலே வந்துகிட்டே இருக்குது. கொஞ்சம் டைட்டாக பிடிச்சி இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருங்க, இந்த பேப்பர் முடிய வரைக்கும். முடிச்சதுக்கப்புறம் இப்போ ஒட்டின மாதிரியே இன்னொரு ஒயிட் ஸ்ட்ரிப்பையும் ஒட்டிட்டு பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெரிய ரவுண்ட் வந்து கிடைக்கும். இப்போ அந்த ஸ்ட்ரிப்பு முடியுது. ஸோ இப்போ கம் போட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்ட்ரிப்பை ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்ட்ரிப்பை ஒட்டியாச்சு. ஒட்டிட்டு இப்போ திருப்பி நீங்கள் குவில்லிங் பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்கள் குவில்லிங் இதே மாதிரி லாஸ்ட் வர வரைக்கும் கண்டினியூ பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கும்போது ஸ்டாப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வெளியே எடுக்கணும். எடுத்துருங்க. எடுத்துட்டு டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு இப்படியே சர்க்கிள் பண்ணுங்கள். சர்க்கிள் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த கம் வந்து இப்படி போடணும். கம் போட்டு இது அப்படியே விட்டிடுங்க. முடிஞ்சிச்சு பாருங்கள். இந்த மாதிரி 2 இது பண்ணிங்கன்னா ஐஸ் ஆகிடுச்சு. இவ்வளோ தான், ரொம்ப ஈஸி, சிம்பிளாக பண்ணிக்கலாம். இது நீங்கள் நார்மல் பேப்பர் வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லைன்னா குவில்லிங் பேப்பர் வச்சு கூட பண்ணிக்கலாம். தேங்க்யூ.